திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளி ஒன்றில் சத்துணவு முட்டைகள் எங்கே என கேட்ட மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் காணொளி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை அருகே கொல்லைமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமையலறை சென்று பார்த்தபோது முட்டைகள் இருந்ததாகவும், ஆனால் உணவு வழங்கப்பட்ட போது மாணவர்களுக்கு முட்டைகள் வழங்காததால் முட்டைகளை வைத்துக்கொண்டே முட்டை இல்லை என கூறுகிறீர்களே என்று மாணவன் ஒருவன் கேள்வி எழுப்பியதால் சமையலறைக்கு சென்று பார்த்தது ஏன் என கேட்டு சிறுவனை துடைப்பத்தால் பணியாளர்கள் தாக்கியுள்ளனர். சத்துணவு பணியாளர்கள் அந்த மாணவனை வகுப்பறைக்குள் புகுந்து அங்கிருந்த துடைப்பத்தால் தாக்கிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் மாணவரை தாக்கிய சமையலர் லக்ஷ்மி மற்றும் உதவியாளர் முனியம்மாளை இடைநீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 2 ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்தும் மாவட்ட கல்வி அலுவலர் சாமி முத்தழகன் உத்தரவிட்டிருக்கிறார். முட்டைகள் உள்ளிட்ட சத்துணவு பொருட்கள் களவாடப்படும் குற்றச்சாட்டுகள் அடிக்கடி எழும் நிலையில் இதன் பின்னணி குறித்து தீவிரமாக விசாரிக்காமல் பணியிடை நீக்கம் போன்ற தற்காலிக நடவடிக்கைகள் பயன் தருமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.